ஒரு ஐஸ்கிரீம் இருக்கு, அத ராக்கி ரோல்னு சொல்லுவாங்க. இதுல மார்ஷ்மெலோ, சாக்லேட் சிப்ஸ், அப்புறம் பிஸ்கெட்னு எல்லாமே இந்த ஐஸ்கிரீம்ல சேர்க்கப்படுது. நிஜமா தாங்க சொல்றேன். சோ இன்னைக்கு என்னோட வீட்ல நாங்க தயார் செஞ்ச ரெசிபிய உங்க எல்லார் கூடவும் ஷேர் பண்ணலான்னு நினைச்சேன். அதோட இந்த ஐஸ்கிரீம கட்பட் கொட்டாலா அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையில இந்த ஐஸ்கிரீம் இருக்குல்ல, கங்னு தான் கண்டுபிடிச்சா. இதுக்கும் ஒரு கதை இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன். கங்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரு எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஆனா எங்க வீட்ல வெண்ணிலா ஐஸ்கிரீமை தவிர வேற எந்த ஐஸ்கிரீமும் இல்ல. சோ நாங்க என்ன பண்ணோம்னா, உடனே இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம்ல நிறைய பொருட்கள் நாங்க ஒன்னா சேர்த்துட்டு அதை உடனே ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்ததும் இத பரிமாறிட்டோம். அப்புறம் இது சூப்பர் ஹிட் இல்லையா கங்னு? சோ இப்ப சம்மர் சீசனும் வந்துருச்சு. இப்ப இந்த ரெசிபிய உங்க கூட ஷேர் பண்றதுக்கு சரியான நேரம். சோ இப்ப இங்க கட்பட் கொட்டாலா ஐஸ்கிரீமை செய்யறதுக்கு ஒரு குறுக்கு வழி இருக்கு. நாங்க வெண்ணிலா ஐஸ்கிரீமை ரெடியா எடுத்து வச்சிருக்கோம். ஆனா இங்க எங்க கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏற்கனவே நறுக்குன ஸ்ட்ராபெரிகளை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் நான் ஏற்கனவே ஒரு டெசர்ட்டை ரெடி பண்ணியிருந்தேன். அதுல இருந்து கொஞ்சம் பாதாம், அப்புறம் முந்திரி பவுடர் மிச்சம் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ், கூடவே சாக்லேட்ஸ் இருக்கு. அப்புறம் நான் இங்க கொஞ்சம் பிஸ்கெட்களை எடுத்திருக்கேன். கூடவே நான் முன்னாடியே கேக்க செஞ்சிருந்தேன். அதுல மேல இருக்கும்ல அந்த மேல் பகுதி நல்லா உப்பி இருக்குமே, அததான் நான் வெட்டி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். சோ கங்னா இதை எல்லாத்தையுமே துண்டுகளா மாத்திரு. அன்னைக்குமே கங்னா தான் எல்லா வேலையுமே செஞ்சா. ஏன்னா நான் பாதி வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே வந்தேன். சோ இன்னைக்கும் நான் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். இப்போ நீங்க எந்த சாதாரண சாக்லேட்டையுமே எடுத்துக்கலாம். நம்ம வழக்கமா சாப்பிடுவோம்ல இந்த நார்மல் சாக்லேட்ஸ், இத நான் துண்டுகளா வெட்டிக்கிறேன். அப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் நான் சின்ன சின்ன துண்டுகளா ஆக்கிக்கிறேன். அப்புறம் இந்த முந்திரி, பிஸ்தா, பாதாம்னு இதை எல்லாத்தையும் பெரிய பெரிய துண்டுகளாவே வச்சுக்கிறேன். கங்னா ஃப்ரிட்ஜ்ல இருந்த ஐஸ்கிரீம் எடு. கங்னா இதுல நிறைய ஐஸ்கிரீம் இருக்கு. சோ நான் கொஞ்சமா ஐஸ்கிரீமை எடுத்துக்கிறேன். இன்னைக்கு நான் பிளெயின் வெண்ணிலா ஐஸ்கிரீமை எடுத்திருக்கேன். நீங்க எதை வேணாலுமே எடுத்துக்கலாம். கங்கனா இப்ப எல்லாத்தையுமே இதுக்குள்ள போடு. இதுல அந்த கேக்கோட துகள்கள், அப்புறம் பிஸ்கெட்டோட தூள் இருக்கு. நீங்க எந்த பிஸ்கெட்டை வேணாலுமே எடுத்துக்கலாம். இப்ப என்கிட்ட நிறைய சாக்லேட் அப்புறம் நட்ஸ் இருக்கு. இத நானே இதுல சேர்த்துக்கிறேன். கங்கனா கிட்ட கொடுத்தா அவளே இதை சாப்பிட்டுருவா. சோ இத நான் இதுக்குள்ள சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா சாக்லேட்ஸையும் இதுல சேர்த்துக்கலாம். அப்புறம் நட்ஸ், அதோட நான் முந்திரி அப்புறம் பாதாம் பவுடரையும் வச்சிருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்ப இதை எல்லாத்தையுமே உங்க விருப்பப்படி நீங்க சேர்த்துக்கலாம். இந்த விஷயங்கள் மட்டும்தான் சேர்க்கணும் அப்படிலாம் இல்ல. இந்த ஐஸ்கிரீம்க்கு கட்பட் கொட்டாலான்னு பேரை வச்சிருக்கோம். இப்போ இது ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸை சேர்க்கறதுக்கான நேரம். நான் இங்க முன்னாடியே வெட்டி வச்சிருக்க ஸ்ட்ராபெரியை எடுத்திருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். இது ஐஸ்கிரீம்க்கு ஒரு நல்ல பேலன்ஸை கொடுக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே இனிப்பு வகையா சேர்த்திருக்கோம். அதோட ஸ்ட்ராபெரியோட லேசான புளிப்பு ரொம்ப சுவையா இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட ஸ்ட்ராபெரி இல்லாட்டி மேங்கோ சீசன் வந்துருச்சுன்னா நீங்க மேங்கோ கூட சேர்த்துக்கலாம். இல்லாட்டி இதுக்குள்ள ஸ்ட்ராபெரி ஜாம சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம். அடுத்ததா இன்னொரு பிளேட்டை எடுத்துட்டு அதுல ஐஸ்கிரீமை மாத்திக்கலாம். இதோ இந்த மாதிரி. இப்போ நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். இத செட் ஆகிறதுக்காக நீங்க ஃப்ரீசர்ல வச்சிடலாம். உங்க ஃப்ரிட்ஜே எல்லா வேலையும் பாத்துரும். இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனதோ அதை பொறுத்து தான். என்னோட ஃப்ரிட்ஜ்ல இது வெறும் 2-3 மணி நேரத்திலேயே செட் ஆயிரும். இந்த பிளாஸ்டிக் ஃபாயில போட்டிருக்கேன். இதை இப்ப ஃப்ரீசர்ல வச்சிடலாம். ஐஸ்கிரீம் கங்னு வெளியில எடு. நாங்க நைட்டு ஃபுல்லாவே ஐஸ்கிரீமை செட் ஆக விட்டுட்டோம். அது இப்ப செட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப காட்டுறேன். எங்களால முடிஞ்ச அளவுக்கு இதுல டாப்பிங்ஸை சேர்த்திருக்கோம். ஏதோ என்கிட்ட சாக்லேட் சாஸ் இருக்கு. கங்னா நம்ம கிளாஸ்லயும் டெக்கரேட் பண்ணுவோமா? லாஸ்ட் டைமுமே நாங்க இப்படிதான் பரிமாறணும். சோ இப்ப கிளாஸை டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஸ்கூப்பை நான் வெளியில எடுத்துக்கிறேன். எல்லாமே இந்த ஐஸ்கிரீமோட ஒன்னா இருக்கு. ஸ்ட்ராபெரி அப்புறம் அதோட புளிப்பு சுவையும் சேர்ந்தனால இதுல ஒரு நல்ல சுவை இருக்கும்.
அதோட நிறைய டாப்பிங்ஸுமே இதுல சேர்த்திருக்கோம். இதுல இருக்கிற எல்லாமே கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கிறதுனால இதுக்கு நல்ல பேலன்ஸ் கிடைச்சிருக்கும். இப்ப இதுக்கு மேல நான் கொஞ்சம் சாக்லேட் சாஸ் சேர்த்துக்கிறேன். சோ கங்கனா, இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. சோ இப்போ இங்க தயாராயிருச்சு எனக்கு பிடிச்ச கட்பட் கோட்டாலா ஐஸ்கிரீம். இது என்னோட லைன். குழந்தைங்களுக்கான பெர்ஃபெக்ட்டான ஐஸ்கிரீம். பெரியவங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நான் ஒன்று சொல்றேன், இது கூட எல்லா சாக்லேட் அப்புறம் அந்த ஸ்ட்ராபெரிஸ் ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? இது கங்கனாவோட கிரியேஷன். ரொம்ப நல்லா இருக்கு. மஸ்ட் ட்ரை. நீயும் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லு. மஸ்ட் ட்ரை.